வணக்கம். நாலடியார் பாடல் எண் 387. கருங்கொள்ளும் செங்கொள்ளும் தூணிப் பதக்கு என்று ஒருங்கு ஒப்பக் கொண்டானாம் ஊரன். ஒருங்கு ஒவ்வா நன்னுதலார் தோய்ந்த வரை மார்பன் நீராடாது என்னையும் தோய வரும். அதாவது ஊரன் ஒப்பக் கொண்டானாம் ஊரன் வருதுல்ல, அந்த ஊரன் தான் எழுவாய் முதல் தொடருக்கு. அந்த நாட்டுப்புற சிறு கிராமத்தில் உள்ள ஒருவன், அவன் அந்த ஊரன் செங்கொள்ளையும் கருங்கொள்ளையும் பேதம் கருதாது ஒரே விலைக்கு ஒரே அளவாக வாங்கி கொண்டானாம். தூணினா நாலு மரக்கால், பதக்குன்னா 2. இவன் ரெண்டையுமே ஒன்று, அது 4 மரக்கலமா 2 மரக்கலமான்னு எந்த வேறுபாடும் தெரியாமல் வாங்குறான். கருங்கொள்ளா செங்கொள்ளா எல்லாத்தையும் ஒன்றா ஒரே அளவுன்னு நினச்சி வாங்குறான். அதுதான் கருங்கொள்ளும் செங்கொள்ளும் தூணி பதக்கு என்று. அதை போல இந்த நாயகன் என்ன பண்ணுறான், தீண்டப்படாதாராகிய பரத்தையரை கூடி ஸ்நானம் செய்யாமல் அவரைப் போலவே என்னையும் நினைத்து கூட வருகிறான். இது என்ன மதியோ என்பது பாடல். இப்போ பாடலை பார்ப்போம். கருங்கொள்ளும் செங்கொள்ளும் தூணிப் பதக்கு என்று ஒருங்கு ஒப்பக் கொண்டானாம் ஊரன். ஒருங்கு ஒவ்வா நன்னுதலார் என்றால், ஒருங்கு ஒவ்வான எனக்கும் அவளுக்கு சம்மந்தமே இல்லை. நாணம் முதலிய குணங்கள் பரிசுத்தம் முதலியன இதெல்லாம் முழுவதுமே பொருந்தாத, அதாவது எனக்கும் அந்த பரத்தையர்க்கும் பொருந்தாது. ஆனால் ஒருங்கு ஒவ்வான் நல் நுதலார் அழகிய நெற்றியை உடையவர் யார்? அதுதான் அந்த பொது மகளிர். அங்கே போயிட்டு வந்திருக்கான் இந்த தலைவன். தோய்ந்த வரை மார்பன், அந்த பொது மகளிரை சேர்ந்து அனுபவித்த மலை போன்ற மார்பினை உடைய என் கணவன் நீராடாது, நீரில் மூழ்கி உடம்பை சுத்தம் செய்து கொள்ளாமல் என்னையும் பரிசுத்தமாயிருக்கும் குலமகளாகிய என்னையும் தோய வரும், சேர்ந்து அனுபவிக்க வருகின்றான். இது என்ன முறைமையோ அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது இது எப்படின்னா, இது ஊடல். அதாவது விலை மாதர் நின்னை அனுபவித்ததனால் மார்பு ஒரு அழுக்குப்பட்டுருச்சு, ஆதலினால் அதனை நான் சேரேன், குளித்து அதனை பரிசுத்தப்படுத்தி வந்தால் மாத்திரமே நான் உன்னை சேர்வேன் என்று கூறி பிணங்கியதாக ஒரு துறையை அமைத்து செய்யப்பட்ட செய்யுள் என்று கொள்ளலாம். திருக்குறள் கூட ஒரு குறள் உண்டு. பெண் இயலார் எல்லாரும் கண்ணில் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின் மார்பு அப்படின்னு அந்த பாடல் வரும். அந்த மாதிரி, அதாவது தலைமகனது பிரிவு கூறிய பாணனிடம் தலைவி கூறியதாக இதை கொள்ளலாம்.